நடுநாடியோடு கூடி நடமாடும் உருவே, நடராஜ 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 குருவே. அந்த 72,000 நாடியில் 3 தான் இம்பார்ட்டண்ட்டு. இடை, பிங்களா, சூரியன், சந்திரன், இந்த 2 தான் இம்பார்ட்டண்ட்டு. அந்த 2ல் வந்து அதை 2தோட ரொம்ப அதிமுக்கியமான இம்பார்ட்டண்ட் தான் வந்து என்னென்னா சுழிமுனை. சுழியில் சுழிஞ்சுக்கிட்டு இருக்க முனை அது, ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து அப்படியே நடுவில் அப்படியே அந்த ஸ்பைனில் வந்து போகணும். ஆனால் வந்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே பார்த்தீங்கன்னா அது ஒரு நாடியே கிடையாது. ஆனால் எல்லாரும் நாடி அதில் பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உண்மையாகவே ஒரு நாடி அப்படி ஒரு நாடி உங்களுக்கு வந்து உள்ளே வந்து இருக்கவே இருக்காது. நம்ம வந்து ரொம்ப டீப்பாக சில நிறையான முயற்சிகள்லாம் இருக்குது. அந்த தன்முனைப்பில் வந்து ரொம்ப சில விஷயங்கள் பண்ணோம் அப்படின்னா நம்ம பண்ண தான் என்ன ஆகும்னா அந்த நாடி அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிக்கும். அந்த நாடி தான் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்பைனுக்குள்ளே அப்படியே நடுவில் அப்படியே நடுநாயகமாக வந்து போவோம், ஓகேங்களா? அது போய் தான் வந்து என்ன பண்ணணும்னா அப்படியே போய் கடைசி மட்டும் போவோம், கபாலத்தோட இது மட்டும் போவோம் உங்களுக்கு. அந்த நாடியை நம்ம பிடிச்சி அந்த நாடி வழியாக தான் என்ன பண்ணணும் அப்படின்னா சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மேலே கொண்டு போக முடியும், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து உண்மையான ரகசியங்கள். ஸோ இந்த ரகசியத்தை தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கோயிலில் வந்து கொடிமரம், அந்த கொடிமரத்தை தான் ஸ்பைனாக காட்டியிருப்பாங்க. ஆனால் ஒரு கயிறு வந்து தர்பையில் கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அந்த தர்பை தான் வந்து தர்பையில் கட்டின அந்த கயிறு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த 3 நாடியை தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த காலத்தில் முன்னோர்கள் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அது என்னன்னு தெரியாமல் தான் அங்கே இருக்க மந்திரம் சொல்கிறவங்களும் அவங்களுக்கு பெரும்பாலும் தெரியாது. அவங்களுக்கு நம்ம போய் அதை பார்க்குற மக்களுக்கும் நம்மளுக்கும் தெரியாது. ஸோ இந்த ரோடு தான் வந்து முக்கியம். என்ன முக்கியம்? நம்மளுக்கு வந்து சொர்க்கம் முக்கியம் கிடையாது, நம்மளுக்கு வந்து முக்தி. இந்தியாவில் முக்தி தான் முக்கியம் அப்படின்னு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு காலங்காலமாக. நம்மளுக்கு ஏற்றி வச்சுருக்காங்க நம்மளுக்கு. ஸோ அப்போ அந்த முக்தியை அடையணும்னா இந்த ஸ்பைன் வழியாக தான் போய் ஆகணும். ஸோ அதனால் அதோட முக்கியத்துவத்தை உணர்ந்து தான் அதை தான் கொடிமரமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே காட்டியிருக்காங்க. ஸோ அது கீழேருந்து இந்த சக்தியை மேலே கொண்டு போகிற வழி தான் வந்து அந்த 3 நாடி. அப்போ மேலே சிவம் இருக்கிற இடம் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 3 தட்டு மாதிரி வெளியில் வந்து அதில் வந்து மணிகள் தொங்க விட்டுருப்பாங்க. ஏன்னா இதை தான் நான் சொன்னேன், ரொம்ப டீப்பில் வந்து என்ன இருக்கும்னா ஒரு நுணுக்கமான ஒரு ஓட்டை இருக்கும். அந்த நோட்டைக்குள்ளே போய் உள்ளே போகவே முடியாது, பார்க்கவே முடியாது. அதுக்குள்ளே போய் தான் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா அந்த சிவங்கிற அந்த ஆன்மா வந்து ரொம்ப சேஃபாக வந்து உட்காந்துருக்கு, பாதுகாப்பாக உட்காந்துருக்கு அப்படின்னு பார்த்தோம். இதை தான் வந்து சித்தர்கள் வழியில் போனோம் அப்படின்னா இந்த நிலைகளை தாண்டிட்டாங்க அப்படின்னா இந்த 5 நிலை அப்படின்னா அந்த பஞ்சபோதத்தை தாண்டிட்டோம்னு அர்த்தம். திருப்பி ரிவர்ஸ் போகிறோம். அப்புறம் இந்த 6வது நிலைக்கு நம்ம போக ஆரம்பிச்சோம்னா இதை என்ன சொல்லுவாங்க, சித்தர்கள் நிலையில் போனோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா 3 பாழ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாழ் அப்படின்னா வந்து வானத்தை கடந்து போகிற நிலை. பாழ்னா வந்து வெட்ட வெளின்னு வச்சுக்கோங்க. அது வெட்ட வெளினா அது வார்த்தைக்கு அர்த்தம்லாம் இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த 3 பாழ் அப்படின்வாங்க. பாழ்னா அந்த சூன்யம்னா எதுவுமற்ற நிலை. அதே 3 போய்கிட்டே இருக்கும், போக 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 போய்கிட்டே இருக்கும், அது உள்ளே போயிட்டே இருந்தீங்கன்னா. ஸோ அந்த 3 பாழ் அதை தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து அந்த என்ன சொல்கிறதுன்னா அந்த கொடிமரத்தில் வந்து மேலே வந்து 3 தட்டாக காட்டியிருப்பாங்க உங்களுக்கு. அது நடுவில் தான் வந்து மணியை கட்டி தான் வந்து அந்த ஆன்மா வந்து தலைகீழ தொங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து அது வந்து உருவத்தில் வந்து அப்படி காட்டியிருக்காங்க, ஓகேங்களா? இது வருஷத்துக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு திருவிழா அப்படின்னு எடுத்துக்கிட்டோ இல்லாட்டி 12 வருஷத்துக்கு கும்பாபிஷேகம் பண்ணும் போதோ இல்லாட்டி அந்த மூலவருக்கு வந்து ஒரு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, அப்போ வந்து கொடியை வந்து ஏற்றுவாங்க. அன்றைக்கி வந்து ஒரு பெரிய திருவிழாவாக லட்சக்கணக்கான மக்கள் வந்து கூட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த ஏற்றுறவங்களுக்கும் அது என்னன்னு தெரியாது, மக்கள் கலந்துக்கிறவங்களுக்கும் என்னன்னு தெரியாது. ஆனால் அது நம்ம உடம்புக்குள்ளே நம்ம பண்ண வேண்டிய விஷயத்தை தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்படி வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. நம்ம முன்னோர்கள் வந்து அவ்வளோ அறிவுபூர்வமாக பண்ணியிருக்காங்க. நம்ம தான் எந்த புரிதலும் இல்லாமல் வந்து சும்மா வந்து ஒரு சடங்காக வந்து அது காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த 3 நாடியோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை தான் வந்து இப்போ பிராமின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நாமம் போட்டிருப்பாங்க. ஐயங்கார்லாம் பார்த்தீங்கன்னா நாமம் போட்டிருப்பாங்க, 3 நாமம் போட்டிருப்பாங்க. அது எதை குறிக்குதுன்னா இதை தான் குறிக்குது. நடுவில் இருக்கிறது தான் வந்து சுழுமுனை, ஓகேங்களா? வெளியில் இருக்கிறது தான் இடை, பிங்களை. இதை தான் வந்து சைவ சித்தாந்தத்தில் போனோம்னா நம்ம 3 பட்டையாக வந்து நம்ம வந்து போடுறோம். என்னன்னு தெரியாது உங்களுக்கு, ஆனால் இதுதான் வந்து. ஸோ அப்போ பிராமின்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா வந்து நம்ம உடனே டென்ஷனாகி ஜர்க்கலாம் ஆக வேண்டாம். ஸோ அந்த பிராமின்ங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மத்தை யார் உணர்ந்தாங்களோ அவங்க தான் வந்து பிராமின், ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல பிரம்மம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு வடமொழினா அது சமஸ்கிருதம். ஸோ சமஸ்கிருதத்தில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம சிவம்னு இவ்வளோ பேசிட்டு இருந்தோம். இதே விஷயத்தை வந்து அவங்க சிவம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அந்த இடத்துல சிவங்கிற வார்த்தையை தூக்கிட்டு பிரம்மம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ அப்படின்னா அதோட அர்த்தம் வந்து யாரால வந்து இந்த சிவத்தை உணர முடியுதோ அவன் தான் வந்து பிராமின் அப்படின்றத அந்த வார்த்தைக்கு அர்த்தம். ஸோ பிறப்பால் வந்து யாரும் பிராமின் வந்து கிடையவே கிடையாது. இப்போ சாமானியவங்க இப்போ நீங்களோ யாரோ வந்து அந்த பிரம்மத்தை நம்மளால் உணர முடிஞ்சுது, போய் அதை அடைய முடிஞ்சுது அப்படின்னா நம்ம வந்து பிராமின் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை தான் வந்து என்ன பண்ணுவாங்க, சின்ன வயசில் வந்து அவங்க பிறந்த உடனே வந்து கொஞ்ச நாள் பொறுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து உபநயனம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீப்பாலாம் உள்ளே போவாங்க. அவங்களுக்கு முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா பூநூல் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தையா இருக்கும்போது குழந்தையிலேருந்து வளர்ந்து பாலகன் ஆகும்போது அந்த என்ன பண்ணுவாங்க ஒரு விழா எடுத்து பண்ணுவாங்க. ஸோ அது எப்படி இருக்கும்னா 3 நூலாக இருக்கும்.
அதெல்லாம் முப்பரி நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 3 நூலும் வந்து அவங்களுக்கு என்னன்னே தெரியாது, போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணாத 6 ஆக்குவாங்க, அப்புறம் 9 ஆக்குவாங்க. அதுக்குள்ளே இப்போ போவாங்க. அந்த 3ங்கிறது வந்து திருப்பி எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல எப்பவுமே அந்த 3 நூல் இருந்துகிட்டே இருக்கும். அது என்ன சொல்ல வராங்கன்னா, அது குறிப்பால் உணர்த்துனாங்க. என்ன உணர்த்துனாங்கன்னா, உள்ள 3 நாடி இருக்குப்பா, அதை பிடிச்சி மேலே போப்பா, இறைக்கிட்ட போப்பா அப்படிங்கிறது தான் அதில் மெசேஜ். ஸோ இதெல்லாம் தான் வெளிப்படுத்தியிருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, எந்த அர்த்தத்தையும் நம்ம புரிஞ்சுக்காம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த கொடிமரமோட அர்த்தம் வந்து என்னன்னா, நம்ம போய் முக்தி அடையணும்னா அந்த கொடிமரத்தை நம்ம பிடிச்சாகணும். அதுதான் கொடிமரம். அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து நம்ம விழுந்து கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு இது மாதிரி பாக்கி வச்சிருக்கோம். நம்ம வந்து வெறும் விழுந்து கும்பிட்டா மட்டும் நம்மளுக்கு பத்தாது. நெக்ஸ்ட் அப்படியே சுற்றி வெளில வந்தோம்னா அவுட்டரில் வந்து என்ன வச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நம்ம தென்னிந்தியாவில் குறிப்பாக வந்து தமிழகத்தில் வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நவகிரகங்களுக்கு வந்து சந்நிதி அப்படின்னு தனியாக வச்சிருப்போம். அந்த 9 கோள்கள் 9 கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது இந்தியாவில் வந்து பல இடத்துல கிடையாது. இது வட இந்தியாலாம் போனீங்கன்னா பெரும்பாலும் இருக்காது. சில இடத்துல தான் வந்து நவகிரகங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜோதிடம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போனோம்னா வந்து ஏற்கனவே நடந்த விஷயம், இப்போ நடந்துகிட்டு இருக்க விஷயம், நடக்க போகிற விஷயம், அந்த பிளானட்ஸோட சேர்க்கை. ஏன் அப்படின்னா நம்ம இதை தான் கொண்டாந்து முன்னாடியே பார்த்தோம். வந்து நம்ம வந்து இப்போ லிமிட்டடாக இருக்கும்போது தனியாக நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம வேற, நம்ம வெளியில் பார்க்குற உலகம் வேற நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதை தான் என்ன கொண்டாந்து முடியும் நம்ம சொன்ன வந்து ஹோலோகிராஃபிக், மைக்ரோகாசம், மேக்ரோகாசம் ரெண்டுமே ஒன்று அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ நம்மளும் அதுவும் ஒன்று தான். வெளியே இருக்கிறது அப்படியே உள்ளே இருக்குது, உள்ளே இருக்கிறது அப்படியே வெளியில் இருக்குது. ரெண்டுமே வந்து ஹோலோகிராஃபிக் நீங்கள் சயின்ஸும் வந்து ஏற்றுக்குச்சு அப்படின்னு சொன்னேன். எந்த வேறுபாடும் கிடையாது. அந்த வேறுபாடுங்கிறது நம்ம மனதில் தான் இருக்குது. நம்ம வேற நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறது தான் அந்த இடத்துல வேறுபாடு. அதனால் வெளியில் எது நடந்தாலும் நம்ம உள்ள பாதிக்கும். அதே மாதிரி ஒரு தனி மனிதனுக்கு எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் வெளியில் இருக்க எல்லாருக்கும் வந்து எல்லாருக்குன்னா ஒரு மனிதர்கள் மட்டும் இல்லை, அந்த அண்டத்தையும் வந்து அது பாதிக்கும். ரெண்டும் ஒன்றுக்குள்ளே பிணைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் மெசேஜ். அதனால் அந்த கோள்கள், வெளியில் இருக்க கோள்கள்னா கிரகங்கள், அந்த 9 கிரகங்களாக அதை வந்து அந்த காலத்தில் வகுத்து வச்சிருக்காங்க. ரொம்ப டீப்பாலாம் இப்போ போகணும். அந்த கோள்கள் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்குது. ரொம்ப டீப்பாலாம் இப்போ போகல. அந்த காலகட்டம் வரும்போது நம்ம அதை பற்றி தனித்தனியாக பேசலாம் தேவை அப்படின்னா. ஸோ அந்த கோள்கள் அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அந்த கோள்களுக்கே வந்து ஒவ்வொரு கோளுக்கும் ஒரு தனித்தனி இடமா வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா கோயில் கட்டிக்கிட்டு அவ்வளோ நுணுக்கமாக நம்ம முன்னோர்கள் பார்த்துருக்காங்க. ரொம்ப மேலோட்டமாக இல்லை. உலகத்தில் வந்து நம்ம மனித உடம்பை இப்படி கோயில் தத்துவமாக எந்த இடத்துலையும் ஒரு வழிபாடு தலமாக எடுத்துகிட்டே வந்து நான் கேள்விப்பட்டதே கிடையாது. நான் உள்ள இறங்கி போய் பார்த்தால கிடையவே கிடையாது. அதுலேயும் ரொம்ப மேலோட்டமாக தான் இப்போ உங்களுக்கு விளக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அது நவகிரகங்கள். அந்த நவகிரகங்கள் ஏன்னா நம்ம வாழ்க்கையை பாதிக்கிற விஷயங்கள் நவகிரகங்கள் மூலியமாக தான் நம்மளுக்கு வந்து நமக்கு நடக்க வேண்டிய அந்த விதி அப்படிங்கிற விஷயம் வந்து நம்மளுக்கு நடக்குது. அப்படிங்கிறதுக்காக அந்த நவகிரகங்கள் சந்நிதியை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா பெரும்பாலும் வந்து 1 சுத்து 3 சுத்து 9 சுத்து அப்படின்னு சுற்றிட்டு நம்ம வந்துட்டு அப்பா என் ரொம்ப வந்து தாக்காதப்பா, முடிஞ்ச மட்டும் எனக்கு வந்து பாதிப்பு கம்மியாக கொடுப்பான்னு நம்ம வேண்டிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம வெளில வந்துடுவோம். ஆனால் இதுவும் நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற ஒரு தத்துவம் தான். நவகிரகங்களும் வெளியில் கிடையாது. நவகிரகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து நம்ம வந்து நவத்வாரமாக நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. நவத்வாரம்ங்கிறது அந்த 9 ஓட்டை நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. அந்த 9 ஓட்டையில் பார்த்தீங்கன்னா 7 ஓட்டை வந்து நம்ம தலையில் இருக்குது. 2 ஓட்டை தான் வந்து எருவாயா கருவாயா கீழே கிடக்குது. அந்த எருவாய் கருவாய் அப்படிங்கிறத தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 9 கிரகத்தை வந்து நம்ம பற்றி பேசும்போது எப்படி பேசியிருப்பாங்கன்னா ராகு கேதுன்னு பேசியிருப்பாங்க. ராகு கேதுங்க வந்து ஒரு மெயின் கிரகமாகவே கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உபகிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு கதையை சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பாதி உடம்பு பாதி வந்து பாம்பு தலை ஒருத்தருக்கு பாம்பு வால் அப்படின்ற மாதிரி ஒரு கதை, ஒரு அருமையான கதை. அதுக்குள்ளே இப்போ போவானா அதுதான் வந்து நம்ம கீழே இருக்க அந்த எருவாய் கருவாய். ஓகேங்களா? மற்ற 7ம் வந்து நம்ம தலையில் இருக்கு. தலையில் தான் முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குன்னு நம்ம முன்னாடியே உங்களுக்கு நான் சொன்னேன். ஸோ நம்ம உயிர் வந்து நம்ம உடம்பை விட்டு போகும்பொழுது இந்த 9 ஓட்டையில் ஏதாவது ஒரு ஓட்டையில் வழியாக தான் வந்து வெளியில் போகும். நம்மளுக்கு அவங்க பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இதெல்லாம் ஒன்றா வெளியில் போகும். ஓகேங்களா? அதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி சிறுக வந்து டீப்பாக வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ நம்ம நவகிரகங்கள் அப்படிங்கிறது எது ஜோதிடத்தில் போய் பார்த்தோம்னா நம்மளோட எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம் எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. அதுதான் விதி. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். விதிங்கிறது அந்த நவகிரகங்கள் மூலியமாக தான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம சொன்னேன். அது வந்து உடம்பால் எப்படி நடக்குதுன்னா இந்த 9 ஓட்டையால் தான் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு விஷயமும் நடக்குது. அதுதான் எப்படி அப்படிங்கிறது இனிமேல் வர காலநிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போ கோயிலுங்கிறது முழுக்க அந்த ஹியூமன் அனாட்டமி தான். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ரொம்ப டீப்பாலாம் இப்போ நான் விளக்கலாம் தேவையில்லை. இந்த அளவுக்கு இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது போதும். ஸோ இப்போ திருப்பி நம்ம ஆரம்பித்தா அந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்ம முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை தான் வந்து முக்தியை வந்து தமிழர்கள் எப்படி சொல்லியிருப்பாங்க, நம்ம முன்னோர்கள் எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன். திருவாரூரில் பிறந்தால் முக்தி, இன்னும் ஏகப்பட்டது சொல்லியிருப்பாங்க. ஆனால் மெயினாக அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்புறம் திருவண்ணாமலையை நினைத்தால் முக்தி, கடைசியில் காசியில் இறந்தால் முக்தி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. முக்தி ஏன்னா நம்மளோட முக்கியத்துவம் வந்து முக்தி தான். இந்தியர்களாக பிறந்த நம்மளுக்கு முக்தி தான் வந்து முக்கியமாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அதோட அர்த்தம் வந்து என்னென்னா அந்த தஞ்சாவூரில் இருக்க அந்த திருவாரூங்கிற அந்த இடத்துல டவுனில் போய் பிறக்கிறதுனால முக்தியான்னு கேட்டிங்கன்னா 4 லட்சக்கணக்கான பேர் பிறக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் அப்படி கிடையாது. அது ஸோ அந்த திருவாரூர் அப்படின்னா திருவாரூர்னா அதுக்கு அர்த்தம் வந்து திரு 6 ஊர். அதான் இந்த நான் சொன்ன பாருங்க அந்த 6 சக்கரம், அந்த 6 ஆதாரம்,
அந்த 6 ஊரில் பிறக்கணும்பா அப்படின்னு அர்த்தம். அந்த 6 இடத்துல நம்ம சக்தியை மேலே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரணும்பா அப்படின்னு அர்த்தம். அதுதான் அதுக்கு உண்மையான அர்த்தம். ஓகேங்களா? அந்த திருவாரூரில் இருக்க அந்த கோயில் அப்படின்னு எடுத்துக்காதீங்க. நம்ம பெரும்பாலும் அதான் நினச்சிட்டு இருக்கோம். நான் திருவாரூரில் பிறந்துட்டேன், எனக்கு ஜாலி படம், என்ன வேணா காமெடி பண்ணுவேன், ஆனால் கண்டிப்பாக நான் முக்தி அடைஞ்சிருவேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அது அப்படி கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மனிதனாக பிறந்தவன் அந்த முதுகுதண்டை பயன்படுத்தி அந்த 6 ஊரை கடந்து வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நீ முக்தி அடைவாய். இந்த உலகத்துக்கு திருப்பி நீ வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த கர்ம பூமிக்கு நீ வர வேண்டிய தேவை கிடையாது. அதுதான் அதோட அர்த்தம். அப்போ திருவண்ணாமலையை நினைத்தால் முக்தி. அப்போ திருவண்ணாமலைங்கிறது என்ன இருக்கு? அங்கே இருக்கிற அந்த விழுப்புரத்தை தாண்டி இருக்கிற அந்த அந்த மாவட்டமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் திருவண்ணாமலை. இது வெளியில் வந்து சொன்னாங்க. அதுக்கு வேண்டி ஒரு அருமையான ஒரு கதையை வந்து வச்சுருப்பாங்க அந்த ஸ்தலத்துக்கூட இது. அப்போ உண்மையாகவே திருவண்ணாமலை அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாய்க்குள்ள ரகசியமாக இருக்கிற வந்து ஒரு இடம் தான் வந்து திருவண்ணாமலை. ஓகேங்களா? ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அப்படிங்கிற சிவன் இருப்பார். அவங்களுக்கு ஒய்ஃப் வந்து என்ன இருப்பாங்க, உண்ணாமலை அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்ணா முலை. ஆக்சுவலாக உண்ணா முலை. முலைனா என்ன அப்படின்னா தாய்மார்கள் பால் கொடுக்குற ஸ்தனங்கள். அப்போது அதிலே பேரில் என்ன வச்சுருக்காங்க, உண்ணாமுலை அப்படின்னா என்ன அர்த்தம், இது மட்டும் யாரும் குடிக்காத ஒரு பால் பா அப்படின்னு இருக்காங்க. ரகசியமாக சொல்லியிருக்காங்க இதெல்லாம். ஸோ அப்போ இது மட்டும் குடிக்காத பால் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்மளுக்குள்ளே இருக்க உள்நாக்கு. அந்த உள்நாக்கு தான் அதை பயன்படுத்தி அதுதான் அங்கே ஒரு மலை இருக்குது, அதை போய் தான் சுற்றணும் நம்ம. ஓகேங்களா? நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், இதெல்லாம் புரிஞ்சுக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா இங்கே வெளியில் இருக்க இந்த திருவண்ணாமலை போய் சுற்றிக்கிட்டு அந்த கிரியை சுற்றிக்கிட்டு இருக்கோம். தப்பு கிடையாது அது. அதில் வர பயனோட நமக்குள்ளே இருக்கிற அந்த உண்மையான திருவண்ணாமலை போய் நம்ம சுற்றணும் அப்படின்னா அந்த அம்மன் கிட்ட இருந்து அந்த அமுதம்ங்கிற பால் வந்து அந்த உள்நாக்கு வழியாக சுரக்க ஆரம்பிக்கும் அப்படின்றது தான் வந்து அந்த இடத்துல வந்து தத்துவம், மறைக்கப்பட்ட ஒரு தத்துவம். அது ரொம்ப டீப்பாலாம் போய் பேசுகிறேன், மேலோட்டமாக தான் சொல்கிறேன். இதுதான் வந்து அந்த உள்நாக்கு. இதை வந்து மெடிக்கல் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்நாக்கு வந்து எதுக்காக கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னே அவங்களுக்கு தெரியாது. இதை தான் என்ன பண்ணுவாங்கன்னா தொண்டையில் வந்து குழந்தைங்களா இருக்கும்போது டான்சில்னு சொல்லி வெட்டி தூக்கி போட்டுருவானுங்க. இதையும் வந்து அப்பண்டிக்ஸுங்கிற ஒரு உறுப்பு, உடம்புல இருக்க எல்லா உறுப்பும் ஏதோ காரணம் தான் அவங்களுக்கு மெடிசனில் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் இந்த டான்சில்ஸையும் அந்த அப்பண்டிக்ஸையும் எதுக்கு உருவாக்கியிருக்காங்க இன்னும் மெடிசன் சயின்ஸில் வந்து அவங்களால புரிஞ்சிக்க முடியல. டக்குன்னு வெட்டி தூக்கி போட்டுறாங்க இது நேரம். ஆனால் இது பயன்படுத்தாமல் வச்சுருக்கோம். ஆனால் நம்ம உண்மையாகவே அந்த உள்ளே இருக்க திருவண்ணாமலையை பிடிச்சி அந்த கிரியை நம்ம வளம் வந்து உள்ளே இருக்க அந்த உண்ணாத முளையிலேருந்து பாலை சுரக்க வச்சு அதை நம்ம குடித்தோம் அப்படின்னா வேற லெவலுக்கு நம்ம போகலாம் அப்படிங்கிறது தான் ஒரு கான்செப்ட். ஸோ இப்போ கடைசியாக அவங்க சொன்ன அந்த தத்துவங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசியில் இறந்தால் முக்தி. காசியில் இறந்தால் முக்தின்னு கேள்விப்பட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சிட்டி ஆஃப் டெட் அப்படின்னு மாறி இருக்கு. சிட்டி ஆஃப் டெத்னா வந்து இறப்பின் நகரம் அப்படியே மாறிடுச்சு. ஏற்கனவே சொன்னவங்களுக்கு காசி எங்கே போய் திரும்பி பார்த்தாலும் என்ன இருக்கு, இறந்த உடல்கள் தான் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு. அது தப்பு கிடையாது. அதனால என்ன பண்ணிங்கன்னா 40 வருஷமா 50 வருஷமா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு நான் அங்கே தான் உயிரை விடணும், நாங்கள் நம்ம செத்துட்டோம்னா நம்ம திரும்பி இந்த உலகத்துக்கு வரமான கஷ்டங்கள் நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, உட்காந்துருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதனால போய் அங்கே போய் இறந்துகிட்டு இருக்காங்க. இல்லாட்டி இறந்த உடல்லாம் அங்கே எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா தகனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபைன், அதுவும் வந்து ஒரு லெவலில் வந்து பயன் இருக்கும். ஆனால் அது முழு பயன் கொடுக்குமா அப்படின்னா கொடுக்காது. ஏன்னா அப்போ காசியில் இறக்குறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காசி அப்படின்னா என்ன சொன்னேன் ஏற்கனவே ரொம்ப பழமையான நகரம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பல பெயர்கள் வந்து இருக்குது. அதுக்கு வந்து பெனாரஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு காலகட்டத்தில் வாரணாசி அப்படின்ட்டு. இப்போ நம்ம போய் ரயில்வே ஸ்டேஷனில் போய் இறங்கினாலே வாரணாசி ஜங்ஷன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ வாரணாசி அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் நம்ம பிரித்து பார்த்தோம் அப்படின்னா ஏன் அது வந்து அந்த இடத்துல வாரணாசி அப்படின்னு வந்து இப்போதைக்கு அந்த பெயர் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருணா அப்புறம் அசி, அந்த கங்கையை வந்து ரெண்டாக பிரிஞ்சு அந்த இடத்துல சேருது. அசிங்கிறது வந்து சின்னதாக இருக்கும், வருணா அப்படிங்கிறது பெருசாக இருக்கும். அது ரெண்டும் சேர்ற இடம் தான் அந்த கூடுகை, அந்த இடத்துல அமைஞ்ச நகரம் தான் அது வந்து வாரணாசி அப்படின்னு அந்த பெயர் காரணம் சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மையான அர்த்தம் அது வெளியில். நான் என்ன சொன்னேன், வெளியில் பார்க்குறது எல்லாமே உள்ளே இருக்குன்னு நான் சொன்னேன் உங்களுக்கு. இப்போ உள்ள அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து என்னவா இருக்குது அப்படின்னா நாசினா நம்ம மூக்கு. ஓகேங்களா? தமிழில் சுத்த தமிழில் வந்து நாசினா என்ன அர்த்தம், நம்ம மூக்கு. அப்போது நாசியான மூக்கு, வார அப்படின்னா நெற்றி, அந்த நெற்றியும் மூக்கும் சேரும் இடம் இதுதான் வந்து காசி. உண்மையான காசிங்கிறது வந்து நம்ம வண்டியை பிடிச்சிக்கிட்டு அங்கே போகிறது கிடையாது. அதை தான் வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அட்வென்ச்சர் பண்ணுறோம்னு சொல்லிட்டு வயசான காலத்தில் அங்கே போவோம். நம்ம அங்கே போகலாம், தப்பு கிடையாது. ஆனால் அங்கே போகிறத பயன் வந்து உட்காந்துட்டுலேருந்தே எல்லாத்தையும் பண்ணலாம் நம்ம முதலே சொன்னோம் உங்களுக்கு. ஸோ உண்மையான காசிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா இதுதான் இந்த டெட் சென்டர் தான். இங்கே தான் வந்து உண்மையான இறை வந்து இருக்குது. அப்போது காசியில் இறந்தால் முக்தி அப்படின்னாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளோட இறக்கும் தருவாயில் அந்த ப்ரிசைஸ் மூமெண்ட் ஆஃப் டெத் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நினைவை, நம்ம கவனத்தை, நம்ம உணர்வை அப்போது இறக்கும் அந்த ப்ரிசைஸ் மூமெண்ட்டில் நம்ம கவனத்தை இங்கே நம்ம வச்சோம் அப்படின்னா நம்ம இந்த உலகத்துக்கு திரும்பி வருவானா. இதெல்லாம் ஷார்ட்கட் ஆஃப் முக்தி. பல வழி இருக்குன்னு நான் சொன்னேன், ஒரு வழின்னு சொல்லலை. ஸோ அன்பர்களே, இப்படி இருக்குது விஷயங்கள். ஸோ நம்ம முன்னோர்கள் எதையுமே போய் சொல்லவில்லை. நான் ரொம்ப மேலோட்டமாக தான் சொன்னேன். ஆனால் அதே இவ்வளோ வந்துருச்சு உங்களுக்கு, என்ன பண்ணுறது எனக்கும் தெரியல. ஆனால் இப்படி தான் இருக்குது, உள்ளே இப்படி தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இது வந்து மற்ற மதத்தில் இருக்க மாதிரியோ நான் எதையும் கம்பேர்லாம் பண்ணல. ஆனால் அவ்வளோ ஆழமாக வந்து ஒரு விஷயத்த பார்த்து புரிஞ்சு தான் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு
தெரிஞ்சுக்கிட்டு வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணலாம்னா வெளியிலையும் போய் இதை பண்ணலாம், உள்ளேயும் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இதை பண்ண முடியும். எப்படி பண்ணாலும் கடைசியில் வந்து சாமானியர்களுக்கு என்ன பண்ணலாம்னா முக்திங்கிற ஒரு நிலையை வந்து அடைய முடியும். இல்லை சொர்க்கம் தான் எனக்கு வேணும்னா அதுக்கும் வந்து வழிகள் இருக்குது, அதையும் நம்ம பிடிக்கணும். சும்மா பிடிக்காம உட்காந்து ஆசைப்பட்டியோ ஒரு நம்பிக்கையை மட்டும் வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அப்படியே அடைஞ்சு போனாலும் என்ன சொல்லியிருக்கேன், அது டெம்பரரி தான். ஸோ இப்படி தான் வந்து நம்ம கட்டமைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் வந்து சில ரகசியங்கள் மட்டும்தான் இப்போ நான் உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கேன். இது உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.